நாளிலிருந்து கிட்டத்தட்ட 10 வாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க இந்த தற்குறி பயலுங்க. ஆல்ரெடி என்னோட மெயின் அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணிட்டானுங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. சரி ஓகே, இந்த அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. பட் இந்த தலைமை யார் தெரியுமா? இந்த தற்குறிங்களோட தலைவன், இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாருல, இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டி போடுறாரு அம்மாவாசை ஆதவர்ஜுனா, அந்த தற்குறி தான் தலைவனே. ஏன் அவரை வந்துட்டு இந்த தற்குறின்னு சொல்றேன்னா, அந்த மாமனாரோட சொத்தை வந்துட்டு 3000 கோடி ரூபாய் ஆட்டி போட்டார்ல, அப்புறம் அந்த 450 கோடி பக்கம் மணி லாண்டரிங் பண்ணார்ல, அப்புறம் குறிப்பாக இவர் லாட்ரி விற்று பல ஏழை எளிய குடும்பங்களுடைய வாழ்க்கையை சதைச்சது மட்டும் இல்லாமல் உயிருக்காக வாங்கினதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய அம்மாவாசை ஆதவர்ஜன் தான் இந்த கூட்டத்துக்கே ஹெட்டு. இந்த தற்குறி தலைவன் எத்தனை வாட்டி லாக் பண்ணுவீங்க? 10 வாட்டி, 20, 30, 40, 1000 வாட்டி நீங்கள் லாக் பண்ணால் கூட, 1000 வாட்டி லாக் பண்ணால் கூட நாங்கள் எந்திரிச்சு வருவோம்டா, மீண்டு வருவோம்டா. ஏண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கே இவ்வளோ திமிரு தென்னாவட்டு ஒருத்தன் உங்களுக்கு நீங்கள் பரப்புற அவதூறுக்கு எதிராக நாங்கள் பதிலடி கொடுத்தாலே அந்த கிரிட்டிசிசமை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யோகிதில் பக்கில் துப்பு இல்லை. 75 வருஷம் பாரம்பரியம் மிக்கல ஒரு கட்சி எங்களை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோடா இருக்கணும்? சோஷியல் மீடியாலேயும் களத்துலேயும் நீங்கள் அழிக்கணும்னு நினச்சி 10 அடி நீங்கள் பாஞ்சா கூட நாங்கள் 1000 அடி பாய்வோண்டா. கரூர் 41 பேர் இறந்ததில் குறைந்தபட்ச ஆதாரம் திமுக தான் பண்ணாங்கன்னு நீ குறைந்தபட்ச ஆதாரத்தை காட்டு. அரசியல் விட்டு இல்லை, தமிழ்நாட்டை விட்டு இல்லை, இந்தியா விட்டே நான் போய் கட்டுறேன். இது சேலஞ்ச் பண்றீங்களா? ஆனா நீங்க தான் பண்ணன்றது எங்கிட்ட 1000 ஆதாரம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தற்குறிங்க அவதூறு பரப்புறாங்க பார்த்தீங்களா, அது பதிலடி கொடுக்கறதுக்காக இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. பட் அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு முழு காரணம் இந்த அம்மாவாசை ஆதவர்ஜன் தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த புறம்போக்குங்களை வந்துட்டு ஓட 2026 மே 4ஆம் தேதியோட ரெஸ்ட் இன் பீஸ் போர்டு போடுற வரைக்கும் நம்ம ஓயவே கூடாது. விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலில் ஓய்வு கொடுக்குற வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாது. ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாமல் நாங்கள் போடுற பதிவுக்கு பதிலடி கொடுக்குறது பக்கு இல்லாமல் இவனுக்கு வந்துட்டு எங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து முடக்க பார்க்குறாங்கன்னா, நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு இவங்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்தா எந்த அளவுக்கு இவங்க குற்ற செயலில் ஈடுபடுவாங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுக்காகவே நீங்கள் யாருமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டே போடவே கூடாது. அதை நீங்கள் தார்மீக பொறுப்பெடுத்து நீங்கள் செயல்படணும்.